ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெப்டியூன் பாப்பு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி சூப்பராக சுவையாக செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம பச்சை சுண்டைக்காய்களை இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கோம். வத்தலில் கூட இதை நம்ம செய்யலாம். பச்சை சுண்டைக்காய்களை எடுத்து செய்யும்போது அது 1-2 உடச்சி எண்ணெயில் வதக்கி செய்யும்போது அதில் இருக்க கொஞ்சம் கசப்புத்தன்மையெல்லாம் போயிடும். நம்ம குழம்புல இருக்க காரத்தையும் புளியையும் நல்லா உறிஞ்சிக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சுண்டைக்காய்களை அதில் போட்டுக்கலாம். 1-2 உடைச்ச சுண்டைக்காய்களை தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கலாம். அதில் பச்சை வாசனை போயிட்டு ஒரு நல்ல மணம் வரும். அதோட கலர் லைட்டாக மேலே ஒரு லேயர் வெள்ளை கலரில் மாறும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கலாம். குழந்தைங்க கூட இந்த சுண்டைக்காய் குழம்பு விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இப்படி வதக்கி செய்கிறதுனால இந்த சுண்டைக்காயில் இருக்க கசப்புத்தன்மை சுத்தமாகவே இருக்காது. ஸோ அதனால் குழந்தைங்க நல்லாவே சாப்பிட்லாம். லைட்டாக கொஞ்சமாக இந்த சுண்டைக்காய்க்கு தேவையான உப்பை மட்டும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதா, வெள்ளை கலரில் லைட்டாக மாற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் அதை எடுத்துக்கலாம். மறுபடியும் பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் புளிக்குழம்பு நல்லா சுவையாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். இது கூடவே நம்ம உரிச்சு வச்ச பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லா இருக்குங்க. பெரிய வெங்காயம் இனிப்பு தன்மையாக இருக்கும். பட் சின்ன வெங்காயம் புளிக்குழம்புக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மசீர் அளவுக்கு வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். இது வதங்கிறதுக்கு தேவையான கல்லுப்பை போட்டுக்கலாம். தூளுப்பு போடாதீங்க. இது வதங்கிறதுக்கு கல்லுப்பு போடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த மஞ்சள் பொடியை போட்டுக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா வதங்குது, நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா என்னென்ன தேவையோ அதை போட்டுக்கலாம். இந்த சுண்டைக்காய் புளிக்குழம்பு எல்லாரும் சாதத்துக்கு தான் நல்லா இருக்கும்பாங்க. ஆனால் இட்லி தோசைக்கு கூட நல்லா இருக்குங்க. ஸோ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். வீட்லேயே அரைச்சி சேர்த்துக்கோங்க, இன்னும் சுவையாக இருக்கும். இது குழம்பு மிளகாய்த்தூள். இதையும் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுதான் நம்ம குழம்புக்கு திக்னஸை கொடுக்கும். ஸோ எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு இதை சேர்த்துக்கோங்க. புளிக்குழம்புக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் நல்லா சுவையாக இருக்கும். ஸோ பாருங்கள், கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. பார்க்குறதுக்கே நல்லா தக்காளி எல்லாம் மசிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா திக்கனாக வந்திருக்கு பாருங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரணும். இது நல்லா இன்னும் எண்ணெய் கூட பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதில் ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த புளி கரைசலும் நம்ம அந்த வதக்கி வச்சுருக்கிற அந்த கலவையும் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணுங்க. அந்த கொதிச்சு வரும்போது நல்லா ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். புளிக்குழம்பு அப்படின்னா வெல்லம் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சுண்டைக்காய்களையும் இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி தான் வத்தலில் செய்கிறீங்கன்னா வத்தலை தனியாக பொரிச்சுக்கோங்க. பொரிச்ச அந்த வத்தலில் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே வத்தலில் உப்பு போட்டிருப்பாங்க. நம்ம குழம்புல போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க. நம்மளும் இந்த சுண்டைக்காய்களை உப்பு போட்டு தான் வதக்கியிருக்கோம். அவ்வளோதாங்க. நம்ம சுண்டைக்காய் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. குழம்பு வாசம் நல்லா செம்மையாக இருக்கும். இதில் இருக்க பச்சை வாசனை போயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட சுண்டைக்காய் குழம்பு எவ்வளோ சூப்பராக திக்கனாக செம்மையாக ரெடியாக இருக்குது. பார்க்கும்போதே நல்லா இருக்குல்ல. சூடான சாதத்தில் இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் தேங்காய் சட்னி சுண்டைக்காய் குழம்பு காம்பினேஷன் தூளாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே அளவுகளை யூஸ் பண்ணுங்கள். தாராளமாக இது 6 பேர் கண்டிப்பாக சாப்பிடலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.